சென்னையில் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு நேற்று நடந்தபோது அண்ணாமலை கோவையில் செய்த சம்பவம். ஒன்று கூடிய அன்பு கூட்டம், அவசர ஆலோசனையில் எடுத்த முக்கிய முடிவு. வணக்கம் நண்பர்களே. கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு எங்களது முன்னாள் தலைவர்களை உங்களது அண்ணாமலை விமர்சனம் செய்துவிட்டார் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து கடைசி நேரத்தில் வெளியேறினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அப்படிப்பட்டவர் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு டெல்லி சென்று அமித்ஷா இடத்தில் சரண்டர் ஆனார். இதற்கென்ன காரணம் என்றால், தொடர்ந்து 10 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைந்தே வந்துள்ளார். அதிலும் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுகவை பாஜக பின்தள்ளிவிட்டது. கொங்கு மண்டலம் எங்களது கோட்டை என்று அதிமுக கூறிய நிலையில், அங்கு போட்டியிட்ட பாஜகவின் அண்ணாமலை 2வது இடம் பிடித்து அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டார். இப்படி அண்ணாமலை அதிரடியாக களமிறங்கியதால் தான் சில இடைத்தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி போட்டியிடவில்லை. அப்படி போட்டியிட்டு பாஜகவை விட குறைவான ஓட்டுகள் பெற்றால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று பயந்து போனார் எடப்பாடி. அதோடு அண்ணாமலை பாஜகவுக்கு 11.5% ஓட்டுகள் இருப்பதை காண்பித்து விட்டதால் வேறு வழியே இல்லாமல் தான் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் சரண்டர் ஆனார் எடப்பாடி. பாஜக பெரிய அளவில் ஓட்டுகளை பிரிப்பதோடு தமிழ்நாட்டில் அண்ணாமலையினால் பாஜக 3வது சக்தியாகவும் உருவெடுத்து விட்டது. இனிமேல் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இல்லாமல் போட்டியிட்டால் வெற்றி பெறவே முடியாது என்பதை எடப்பாடி நன்றாக புரிந்து கொண்டார். அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் என் மண் என் மக்கள் நடைபயணம் மற்றும் திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஆக்ரோஷமான ஒரு அரசியலையும் முன்னெடுத்தார். அதனால்தான் பெருவாரியான மக்களின் கவனம் பாஜக பக்கம் திரும்பி 3வது கட்சியாக வளர்த்து விட்டதோடு இந்த முறை அதைவிட கூடுதலாக வாக்குகளை பாஜக பெறப்போகிறது. குறிப்பாக நகரம் முதல் கிராமங்கள் வரை பாஜகவை அண்ணாமலை கொண்டு சேர்த்து விட்டார். அதனால்தான் கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதி வெற்றி பெற்ற பாஜக இந்த முறை 27 தொகுதி போட்டியிட்டு 20 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறப்போகிறது. அது மட்டுமின்றி இந்த முறை தமிழகத்தில் அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகளுமே வலுவான கூட்டணி உருவாக்கியுள்ள போதும் தமிழக வெற்றிக் கழகம் 2 கட்சிகளின் ஓட்டுகளையும் பிரிக்கப் போகிறது. விஜயை பொறுத்தவரை எந்த கட்சியின் ஓட்டுகளை அதிகமாக பிரிக்கிறாரோ அந்த கட்சி தேர்தலில் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால்தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜக பக்கம் சிதறுவதும் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது போன்ற பல காரணங்களை வைத்துதான் டெல்லிக்கு ஓடோடி சென்று டீல் போட்ட எடப்பாடி மீண்டும் மீண்டும் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தினார். அது மட்டுமின்றி கொங்கு மண்டலம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களிலும் பாஜகவின் வளர்ச்சி கணிசமான அளவு உயர்ந்துள்ளது. குறிப்பாக கோவை, திருப்பூர், நெல்லை, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பாஜக திராவிட கட்சிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. இது போன்ற விஷயங்களை கவனித்துதான் பாஜக மட்டுமின்றி அமமுக கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே தன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டுள்ளார். அதனால்தான் 178 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அமித்ஷா, டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோர் கேட்ட தொகுதிகள் அப்படியே கொடுத்திருக்கிறார். அதாவது அவர்கள் எடுத்த சர்வேயில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளை பட்டியல் போட்டு கொடுத்த போது அதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் அப்படியே டிக் அடித்து கொடுத்திருக்கிறார் எடப்பாடி. அந்த அளவுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக, பாமக, அமமுக போன்ற கட்சிகளை தான் நம்பி இருக்கிறார் எடப்பாடி. மேலும் இந்த 3 கட்சிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி குறைவான தொகுதி கொடுத்து தான் அதிகமான தொகுதிகளில் எடப்பாடி போட்டியிடுகிறார் என்று பலரும் சொன்னாலும் அவர்கள் போட்டியிடும் அத்தனை தொகுதிகளும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதிகளை எங்களுக்கு தந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் கேட்டு வாங்கியுள்ளார்கள். ஆனால் இந்த உண்மை தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டிவிட்டார். கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதி கொடுத்துவிட்டு தான் அதிகமாக லாபகமாக தன் பக்கம் இழுத்து விட்டார் என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு அமித்ஷா போன்றவர்கள் ஒன்றும் அரசியல் தெரியாதவர்கள் அல்ல. அவர்கள் அதிமுகவுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய அரசியல் காரணம் இருக்கும். இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் செய்து வரும் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் கணக்கு தெரியாதா என்ன? என்றாலும் சில விவரம் இல்லாத ஊடகங்கள் அமித்ஷாவின் அரசியல் எடப்பாடியிடம் எடுபடவில்லை என்பது போன்று செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் 2 இலக்க வாக்கு வங்கியை பாஜகவுக்கு அண்ணாமலை உருவாக்கி கொடுத்துவிட்ட நிலையில் இந்த தேர்தலில் அதைவிட தங்களது வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு வருகிறார்கள். அதனால்தான் வயது முதிர்ச்சி உள்ளவர்களை இந்த முறை ஓரங்கட்டிவிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் பாஜக புள்ளிகளை வேட்பாளராக களமிறக்குகிறார்கள். அப்படி அமித்ஷா களமிறக்கும் 27 வேட்பாளர்களும் நட்சத்திர வேட்பாளராக இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படி தமிழ்நாட்டில் பாஜக 2 இலக்க வாக்கு வங்கி பெற்றதன் பின்னணியில் அண்ணாமலை இருந்த போதும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபடவில்லை.
எடப்பாடி பழனிசாமியை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதற்காக நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கிவிட்டதால் இதுவரை எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. குறிப்பாக நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு அறிவிப்பு வெளியிட்ட போதும் கூட அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. இதுகுறித்தும் சில ஊடகங்கள் அண்ணாமலையை பாஜக இருட்டடிப்பு செய்கிறது என்ற செய்திகள் வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தன்னை ஒரு முக்கியமான தலைவராக நிரூபித்து காட்டியவர். அப்படிப்பட்டவர் எடப்பாடி, நயினார் போன்றவர்கள் டீல் பேசும்போது அவர்கள் அருகில் நின்று கைத்தட்ட விரும்ப மாட்டார். அதன் காரணமாகவே இதுபோன்ற நிகழ்வுகளில் அவர் பங்கேற்பதில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். அதே சமயம் நேற்று அதிமுக அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்ட போது அண்ணாமலை கோவையில் அன்பு கூட்ட நிர்வாகிகளுடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார். அதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளார்கள். அப்போது இந்த தேர்தலில் கோவையில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறேன். அப்போது என்னை வெற்றி பெற வைக்க அனைவரும் களப்பணி ஆற்ற வேண்டும். அந்த வெற்றியானது சாதாரண வெற்றியாக இல்லாமல் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் அனைவருமே தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பேசியுள்ளார் அண்ணாமலை. இதில் அண்ணாமலையின் அன்பு கூட்டத்தினர் மட்டுமின்றி ஏராளமான தன்னார்வலர்களும் பங்கேற்றுள்ளார்கள். அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் சென்றுவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டார் அண்ணாமலை. மேலும் தற்போது அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க தெருமுனை பிரச்சார கூட்டங்களில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பையும் வாக்கு வங்கியையும் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் செயல்பட்டு வருகிறார். அதனால் தற்போது அவரது முழு கவனமும் அதில்தான் உள்ளது. அதனால் தனக்கு சம்பந்தமில்லாத இது போன்ற விஷயங்களில் அவர் பங்கேற்க மாட்டார். என்றாலும் திமுக அரசின் மோசமான செயல்பாட்டுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை உடனுக்குடன் வெளியிடுவதில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடந்து வரும் அசம்பாவித சம்பவங்கள், திமுகவின் அராஜகம் போன்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி அவ்வப்போது அறிக்கைகளை வெளியிட்டு திமுகவை கடுமையான முறையில் விமர்சனம் செய்து வருகிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. மீண்டும் ஒரு லாக்டவுன் வரலாம். மக்களவையில் மோடி பரபரப்பு பேச்சு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கிடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடி நேற்று மக்களவையில் பேசியுள்ளார். அப்போது இந்திய நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான எரிசக்திகள் தற்போது நம்மிடத்தில் இருப்பு உள்ளது. குறிப்பாக பெட்ரோல், டீசல், எரிவாயு ஆகியவற்றை மக்களுக்கு தடையின்றி கிடைப்பதற்கு அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடியான நேரத்தில் தேசிய பாதுகாப்பு மட்டுமின்றி மனிதாபிமான அழுத்தங்களையும் உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுடன் இந்தியா வர்த்தக உறவு கொண்டுள்ளது. அதனால் இந்த போர் சூழலிலும் இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்களை கொடுத்து உதவுமாறு மேற்காசிய நாடுகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி, இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய், எரிவாயு, உரங்கள் உள்ளிட்டவை சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வருகின்றன. ஆனால் இந்த போர் காரணமாக அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து நடைபெற சவாலாக உள்ளது. இதன் காரணமாகவே பெட்ரோல், டீசல் மட்டுமின்றி LPG தட்டுப்பாடுமின்றி மக்களுக்கு கிடைக்க உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி உள்ளோம். இந்த போராட்டம் நீண்ட காலம் நடைபெறுவதற்கான சூழல் அதிகரித்துள்ளது. அதனால் COVID-19 பெருந்தொற்றின் போது இந்திய தேசம் ஒன்றுபட்டு நின்றது போன்று இப்போதும் அனைவரும் ஒற்றுமையாகவும் பொறுமையாகவும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று மோடி பேசியுள்ளார்.